வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கேப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் கேப்னா என்ன. மார்க்கெட் கேப்னா என்னன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், ஒரு ஷேருடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸையும் அந்த கம்பெனியுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸையும் நம்ம பெருக்கும்போது அந்த மார்க்கெட்டுடைய ஃபுல் கேபிட்டலைசேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் கேப்புடைய பேஸில் நம்ம ஸ்டாக்ஸை 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஓகேங்களா? இது 3 வகையாக பிரிக்கலாம். நம்ம லார்ஜ் கேப்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ லார்ஜ் கேப்ன்றது டாப் 100 கம்பெனிஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் 100 கம்பெனிஸை அதனுடைய கேபிட்டலுடைய பேஸில் நம்ம லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய மார்க்கெட் கேப் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 50,000 crore, ஐ மீன் 50,000 கோடிக்கு மேலே இதனுடைய கேபிட்டல் சைஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரிலையன்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேங்களா? இதெல்லாம் லார்ஜ் கேப்பில் வரும். ஸோ இதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா இது சேஃபு, ஸ்டெபிளாக க்ரோத் ஆகும், லோ ரிஸ்க் இருக்குது. இது குட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கை ஸ்டெபிளாக க்ரோத் கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ். மிட் கேப் ஸ்டாக்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 101லேருந்து 101லேருந்து 250 வரைக்கும் ரேங்கில் இருக்கிற கம்பெனிஸை நம்ம மிட் கேப் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் 10,000 கோடியிலேருந்து 10,000 crore 50,000 crore வரைக்கும் இதனுடைய கேபிட்டல் சைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலிகேப் இந்தியா, ட்ரெண்ட், ஏயு, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இதெல்லாம் மிட் கேப் ஸ்டாக்ஸில் வரும். ஓகேங்களா? இதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா மோட்ரேட் ரிஸ்க், அதாவது ஹை ரிஸ்க்கும் இல்லை லோ ரிஸ்க்கும் இல்லை, மோட்ரேட்டாக இருக்கும், ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வளர்ந்து கொண்டு இருக்கிற கம்பெனிகள். அதனால் இது பெஸ்ட் ஃபார் மீடியம் டேர்ம், அதாவது ரொம்ப லாங் டேர்ம் இல்லாத மீடியம் டேர்முக்கு ஸ்விங் ட்ரேட் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனிஸ் ரேங்க்டு 251 அண்ட் பிலோ, 251 ரேங்கில் இருந்து அதுக்கு கீழே இருக்கிற கம்பெனிஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதனுடைய மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 10,000 crore, அதாவது 10,000 கோடிக்கு கீழே இருக்கும் இதனுடைய கேபிட்டல் சைஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுஸ்லோன் எனர்ஜி, ஆர்பிஎல் பேங்க், கேபி எனர்ஜி. ஓகேங்களா? இது மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வாலட்டைலாக இருக்கும், பிக் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல், அதாவது இது நம்ம பென்னி ஸ்டாக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஹை வாலட்டைலாகவும் இருக்கும், ஹை ரிஸ்க்கும் இருக்கும், பட் பிக் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பொட்டன்ஷியலும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதாங்க மார்க்கெட் கேபிட்டலை பேஸ் பண்ணி நம்ம 3 வகையான ஸ்டாக்ஸை பிரிக்கிறோம். அதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, எவ்வளோ கேபிட்டல் சைஸ் இருக்குன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.